ஒரு ஃப்ரேம் இருக்கு. சூப்பராக இருக்கலாம். அழகாக இருக்கு. வேகாத முட்டை சாப்பிடுங்கள், சந்தோஷமா இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக். ரொம்ப நாளாக தங்கச்சிங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். சடனாக வந்து கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அக்கா எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடிமாய் படர்ந்துருக்கிறது என்ன அப்படின்னா சொரக்காய் தான். இது எங்கள் வீட்டில் போட்டது தான். இது நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறமேட்டு வந்து கொய்யா மரத்தில் வந்து கொய்யாக்காய் வந்து நிறைய காய்ச்சி இருந்துச்சு. எல்லாமே பிஞ்சாக இருந்துச்சு. ஒன்று மட்டும் பெருசாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் உள்ள கொய்யாக்காய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொய்யா பழத்தோட கொய்யாக்காய் வந்தால் காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காயாக இருக்கும்போது அது பழுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பழுக்கிறதுக்கு முன்னாடி அதை பறித்து சாப்பிட்ருவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தங்கச்சி வந்து காலையிலே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அக்கா நம்ம வந்து கெட் ரெடி வித் மீ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அப்புறமேட்டு வந்து அவளுக்கு வந்து சர்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாதிலே வந்து கிளம்பி போயிட்டா. அவள் வந்து சர்ச்சு முடிச்சுட்டு 10 o'clock வந்து வந்துடுவா. பஸ் வந்து 10:30 தான். ஸோ அதுக்குள்ளேயே நாங்கள் வந்துடுவேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டா. அப்புறம் அஜி வந்து பர்விஷ் கிட்ட நல்லா விளாண்டுட்டு இருந்தா. நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். என்ன பார்த்தா ரியாக்ஷன் பயங்கரமா இருந்தா எனக்கு. அப்புறம் அம்மா வந்து பர்விஷை வந்து குளிப்பாட்டுறதுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அஜி வந்து அக்கா வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க அப்படின்னா. ஸோ வந்து அவளுக்கு வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டேன். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி என்னோடய சேனல் நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க வந்து நான் வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பி ரெடியாகி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். தங்கச்சிங்க எல்லாருமே டேரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 10:30 வர வேண்டிய பஸ்ஸு வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. 11 o'clock போல் வந்துச்சு. அது வரைக்கும் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ரிஜி வந்து சர்ச்சு முடிச்சுட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டா. பஸ்ஸு போயிருக்குமோன்னு நினச்சி தான் வந்தா. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பஸ் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னால நாங்கள் எல்லாருமே அங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டு இருந்தோம். அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது அங்கே ஒரு கல்யாண ஃபங்க்ஷன். எல்லாருமே வந்து வெடி போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸு வந்துருச்சு. இந்த பஸ் வந்து எங்கள் ஊர்லேருந்து திரும்புகிற பஸ்ஸு. வரும்போது ஃப்ரீயாக தான் வந்துச்சு. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. ஒரு 60-70 ஒரு பஸ்ஸுக்கே ஆட்கள் இருக்கிற மாதிரி அவ்வளோ பேர் இருந்தாங்க. இடம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். தங்கச்சி வந்து ஓடி போய் இடம் பிடிச்சி கொடுத்துட்டா. வேறு 2 பேருக்கு மட்டும் இடம் கிடைக்கல. அந்த 2 தங்கச்சி மட்டும் நின்றுட்டே வந்தாங்க. போக போக வந்து கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஜன்னல் பக்கத்தில் தான் இருந்தேன். எனக்கே வந்து மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம். அப்புறம் வந்து சுத்தமாக காற்றே வரல. பஸ் வந்து ரொம்ப மெதுவாக போகுது. இதுக்கு நம்ம நடந்து போனால் கூட போயிடலாம் போல் அப்படி இருந்துச்சு. இறங்கி போயிடலாமான்னு இருந்துச்சு. அந்தளவு ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு. மழை வந்தால் எப்படி இருக்கும் புழுங்கிட்டு அதுமாதிரி இருந்துச்சு. இதில் வேறு பஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இது ஃப்ரீ பஸ்ஸுங்கிறதுனால ஊர் உலகத்தையே சுற்றி போச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து இறங்கிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அக்கா எல்லாருமே சேர்ந்து கன்னியாகுமரி போகிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். அப்புறம் வந்து பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் மட்டும் எல்லோரும் சேர்ந்து போனோம். காலைல சாப்பிடவே இல்லை.
நான் படுத்த இடத்துல வந்து இவ இடம் பிடிச்சி கிடக்கா பாருங்க உயரத்த. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாவம் பஸ்ஸில் நின்றே வந்திருக்கா. கொடுமை, அந்த பஸ்ஸில் நடந்த கொடுமையான்னு சொல்லி என்ன பண்ண கூட்டம் தாங்க நினைச்சு கொண்டுட்டாங்க. தயவு செஞ்சு இனிமே பஸ்லாம் போயிடாங்க. முட்டை உடஞ்சு வருது வேவலை. போடு போடு. அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி போல் ஆயிடுச்சு. அக்கா வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தா. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். மழை வர மாதிரியே இருந்துச்சு, அதனால் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். மழை வந்து அப்புறமேட்டு வந்து என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ரசமும் சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தா செம்மையாக இருந்துச்சு. இந்த சிக்கன் கிரேவி வந்து எங்கள் அக்கா வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து கன்னியாகுமரி போகிறதுக்காக எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டோம். தங்கச்சிங்க எல்லோரும் சேர்ந்து பர்விஷ்க்கு வந்து மாறி மாறி விளாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அக்கா வீட்டில் இருந்து நல்லா விளாண்டுட்டு அப்புறம் தங்கச்சிங்க எல்லாருமே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு 3 o'clock போல் அக்காவுக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அத்தா வந்து எங்களை வந்து காரில் கொண்டு வந்து விட்டாங்க கன்னியாகுமரியில். அப்புறமேட்டு வந்து தங்கச்சிங்க வந்து ஸ்கூட்டியில் பின்னாடி வந்தாங்க. கன்னியாகுமரியில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.